ஆக்டராக நான் வந்து பெர்ஃபார்மராக நான் இன்னும் மாறலன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மைல்ஸ் டு கோ, லாங் வே டு கோ நான் நினைக்கிறேன். இன்னும் பெருசாக நடிப்பில் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு பாண்டே அந்த படத்தில் நல்லா நடிச்சிருந்தாப்பா, பின்னிட்டாப்பான்னு ஒரு கமெண்ட் வருமானு பார்க்குறேன். அது ஏதோ ஒரு நாள் அது நடக்கலாம். அதனால் அந்த நடிகராக நான் இன்னும் என் மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகலை. ரியல் லைஃப் போலீஸோடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு ரொம்ப தெரியும். என்னுடைய ஃபேமிலிலேயே போலீஸ் இருக்காங்க. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் வந்து போலீஸ் ஆஃபீஸர். அண்ட் ஐ ஹாவ் கிரேட் ரிகார்ட் வித் ஆல் த போலீஸ் ஆஃபீஸர். நீங்கள் வந்து இது மசாலா படம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லிக்கலாம். அது வந்து அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. இதில் வந்து பாட்டு இருக்குது, மியூசிக் இருக்குது, லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, மதர் சென்டிமெண்ட் இருக்குது, இப்போ சீரியஸ் காமெடி இருக்கு, காமெடி எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மிக்சர் தான். மாலை முரசவை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு மூவி டீம்லேருந்து டைரக்டர் தயல் பத்மநாதன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பேக் டு பேக் ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ். ஏன்னா படத்தை பற்றி நிறைய கேட்கறதுக்கு முன்னாடி காமனாக ஒரு கொஸ்டின் பாண்டே சார்கிட்ட கேட்கணும். ஒரு படம் நடிக்கிறத விட அந்த படம் ப்ரொமோஷனுக்கு ரொம்ப கஷ்டம், அதுவும் இன்னைக்கு டிஜிட்டல் ஏராளன்னு நினைக்கிறீங்களா சார்? அது எனக்கு அந்த வழி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு பிரசவம் அப்படிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமான்னு ஆமாம் அப்படி தான் சொல்லணும். ஆனால் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னா தாய்க்கு தான் தெரியும். நம்ம வெளியிருந்து ஆமா பாவம் ரொம்ப கத்துச்சு, ரொம்ப கதறிச்சு, ரொம்ப கஷ்டம் தான் போல சொல்லுவோம். நம்ம அந்த பிரசவ வேதனை வந்து டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அதோடைய ப்ரொமோஷன்ஸ், அதுக்கு காஸ்ட்டு, அதுக்கான ரிசல்ட்டு, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து முதல்ல நேர்கொண்டை பாவர படத்தில் வந்து நடிச்சுட்டு 2வது நாள் நைட் வந்து அஜித் சார் கேட்டார், சார் 2 நாள் நீங்கள் ஷூட் பண்ணீங்க பார்த்தீங்க, உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பற்றி என்ன சார் தோணுதுன்னார். நான் சொன்னேன், வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு இது வந்து ஷாம்பைன், லேடிஸு, கேர்ள்ஸு, ஷார்ட் ட்ரெஸ்ஸு, ஒரே அஜால் குஜால் இண்டஸ்ட்ரி தான் போலத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே உள்ளே வந்து பார்க்கும்போது தான் எத்தனை ஆயிரம் பேருடைய உழைப்பு, மெட்டிகுலஸ் பிளானிங்கு, மினிட் பை மினிட் சேஞ்சு, திடீர்னு வந்து டைரக்டர் வந்து மொத்தமாக மாற்றுன்னு பாரு, மொத்தமாக மாற்றுறதுக்கு ஒரு டீமே ரெடியாக இருக்கணும், மேட்டர் ஆஃப் மினிட்ல ரெடி பண்ணணும், இல்லாட்டி ஒரு நாள் ஷூட்டே கேன்சல் ஆகணும். 1008 விஷயங்கள் இருக்குது. பெரிய டீம் ஒர்க்குன்னா ரியல் டீம் ஒர்க் இதுதான். நீங்கள் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் கேரம் போர்டு வந்து இண்டிவிஜுவல் கேம், செஸ் வந்து இண்டிவிஜுவல் கேம், சினிமா வந்து டீம் கேம். இது வந்து ஃபுல்லாக அத்தனை பேரும் இவர் உழைச்சிட்டு இருந்தாரு, நான் பின்னாடி இழுத்து விட்டேன்னா அவரும் சேர்ந்து தான் விழுவார். அப்போ எல்லோருமே சேர்ந்து உழைக்கணுங்கிற நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு டீம் ஒர்க்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது. அதில் வந்து இந்த படத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சம்மதிச்ச வகையில், அதற்கு காசு வாங்கின வகையில், அதற்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்க வேண்டிய எனக்கு கடமை நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் இந்த பக்கம் உட்காந்துருந்துருக்கீங்க, இந்த பக்கம் உட்காந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும்ல சார்? ஏன்னா இப்போ ஒரு பக்கம் ஜேர்னலிஸ்ட், ஆங்கராக இந்த பக்கம் இருந்துட்டு ஒரு ஆக்டர், நீங்கள் எவ்வளோ ஆக்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்மளே ஒரு ஆக்டராக உட்காந்துருப்போ எதை பேசணும், எதை சொல்லணுங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அது ஆக்டர் அப்படிங்கிறது வந்து இன்னும் என் மனசுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகலை. ஏன்னா நான் வந்து ஒரு ஆக்டராக, நான் வந்து ஒரு பெர்ஃபார்மராக நான் இன்னும் மாறலன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மைல்ஸ் டு கோ, லாங் வே டு கோ நான் நினைக்கிறேன். இன்னும் பெருசாக நடிப்பில் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு பாண்டே அந்த படத்தில் நல்லா நடிச்சிருந்தாப்பா, பின்னிட்டாப்பான்னு ஒரு கமெண்ட் வருமானு பார்க்குறேன். அது ஏதோ ஒரு நாள் அது நடக்கலாம். அதனால் அந்த நடிகராக நான் இன்னும் என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகலை. உலகத்துக்கு தெரியலான்னு ஐ ஹவ் நாட் ரெஜிஸ்டர்ட் மைசெல்ஃப் அஸ் ரைட்டர். நம்ம நல்லா பண்றவங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கல. சில காட்சிகள் நல்லா இருந்தா கூட அது நல்லா எடுத்திருக்காங்கன்னு இருக்கலாம். ஓகேங்க சார். நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க, நான் நல்லா பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது வந்து ஐ ஹாவ் டு வெயிட். அது வந்து 2வது வந்து பதில் சொல்றதை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. நான் வந்து ஜேர்னலிஸ்டாக வந்து என்னுடைய வேலையை நான் வந்து ஃபுல் ஃப்ரீடத்தோட தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட மனசு தோணுது. இங்கேயுமே நான் படத்தை பற்றி தான் பேச போறேங்கிறனால எனக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த டே 1லேருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெரிய கன்விக்ஷன் இருக்குது. இந்த டீமோட ப்ளே பண்ணுறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க்காக எனக்கு வந்து ரொம்ப வந்து பொருந்துது. இந்த நீ சொல்லுவீங்களா உங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். அது எனக்கு சாரோட, ப்ரொடியூசரோட, இந்த படத்தோட வெற்றி சாரோட எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்குது. அதாவது எக்ஸஸாக இல்லை, ஆர்டிஃபிஷியலாக இல்லை, பாசத்தை வந்து கட்டி பிடிச்சி புளிஞ்சி இல்லை, தள்ளி போய் வந்து உன் வேலையை நீ பண்றாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு, டெய்லர் மேடா இருக்கு. ஐ எம் வெரி கம்ஃபர்ட் ஹியர். அப்ப வந்து இதோட டியூட்டியா நான் செய்யறேன். எனக்கு வந்து அதுல வந்து அது வரை இது வரங்கிற பெரிய வித்தியாசம் இல்லை. அது கம்ப்ளீட்டா ரியல் லைஃப்பை பத்தி பேசக்கூடியது. இது லட்சுமிகாந்தன் கொலை வழக்குங்கிற படத்தை பத்தி பேசக்கூடியது. சார், ஒரு பக்கம் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப்ல போய் நார்மலா சர்ச் பண்ணாலும், கூகுள் பண்ணாலும் முதல்ல வர்றது அந்த பெரியாட்ரிக்ல நடந்த அந்த ரியல் இன்சிடென்ட் அப்படிங்கிறது. இந்த படத்துல பாண்டே சார் இருக்காரு. ஆனா ஜேர்னலிஸ்ட் பக்கமா இல்ல காப் பக்கமான்னு பாக்குறப்ப காப் பக்கம், அதிகார வர்க்கம், இல்லைன்னா வந்து அரசு பக்கம் இருக்காரு. அந்த சூசன் உங்ககிட்ட ஏன் சார் வந்தது? ஒரு பக்கம் பாண்டே சாரை நீங்க நினைச்சிருந்தா இந்த பக்கம் வச்சிருந்திருக்கலாம், ஆனா இந்த பக்கம் காவல்துறை அதிகாரி வச்சிருந்ததுக்கான இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு வந்தது ஃபர்ஸ்ட் சர்ச் மிஷனுடைய விஷயத்த சொல்லிடுறேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொன்னது உண்மை. கூகுள்ல வந்து நீங்க லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு போட்டா அந்த ஜேர்னலிஸ்ட் லட்சுமிகாந்தன் அது அந்த விஷயம் தான் வந்துன்னு இருந்துச்சு. ஆனா நம்ம படம் நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆன பிறகு இன்னைக்கு வந்து அது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக இது இல்லை, அதை விட அதிகமாகவே இது வந்துன்னு இருக்கு. அது மாதிரி தான். எனிவே நம்ம மிஷனை போய் சொல்ல லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு செஞ்சவரே தயால் பத்மநாபன் தான் படம் செஞ்சவர்.
ஸோ வந்து இருக்கு. ஸோ சாரை வந்து நீங்க எதுக்காக வந்து அதர் சைடு போட்டீங்க அப்படின்னு, ஐ மீன் அந்த பியூரோக்ராட்ஸ், ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அது. அரசாங்கம் எனக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்படியே ஒரு கேரக்டர் தான். எப்பவுமே நம்ம அப்படி தானே, நம்ம வந்து ஒரு அரசாங்க கட்டமைப்புக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டியூட்டியை வந்து நம்ம அந்த பாலிசி வந்து நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அரசாங்கம் சொல்றதை செய்யணும். அதுதான் ஒரு நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யறதுக்கான ஒரு விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆஃபா உங்களால செய்யணும். அதுல நம்ம உடன்பாடு இருக்குதோ இல்லையோ. ஸோ எனக்கு வந்து ஜென்ரலா வந்து சார் கிட்ட எப்படின்னா, அவர் பேசுறப்ப எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் பாலிசி வந்து பொதுவா எதிர்த்து இல்லாம, ஏங்க எனக்கு வந்து அதுல 1000 உடன்பாடு உடன்பாடு இருக்குங்க, ஆனா நான் வந்து ஒரு சிட்டிசனா நான் ஃபாலோ பண்ணி தீரணும்ன்ற ஒரு டோன் எப்பவுமே அவர்கிட்ட இருக்கும். அது எனக்கு பிடிக்கல, நான் வந்து அதை ஃபாலோ பண்ணி தீரணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. இந்த டோனே இவர் என்ன பேசுறாரோ இதே எனக்கு படத்துல தேவைப்படுச்சு. அதனாலதான் சார் உள்ள வர்றாரு. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது எதனால அது கூட ஆப்ட் ஆகுதுன்னா, இந்த படத்துல அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அவரோட ஹிஸ்டரி படிக்கிறப்பமே ஒரு பக்கம் வந்து தீப்பா இருப்பார், திருடரா இருப்பார். அதுக்கப்புறம் அந்தமான் சிறைவாசம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பத்திரிக்கை ஆரம்பிச்சதா ஒரு கதை இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா இங்க வெற்றி ஒரு பக்கம் சிறைவாசம் இருக்கார். அப்ப சாரோட ஒரு போர்ஷன் வருது, நாங்க ட்ரெயிலர்ல பார்த்தப்போ. அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் எல்லாமே பீரியாட்ரிக், என்ன அது அந்தமான் ஜெயில், இது எந்த ஒரு ஜெயில் அப்படிங்கறத காட்டல. சோ அந்த ஒரு விதத்துல இங்க சார் வந்து கிட்டத்தட்ட ஆன்டாகனிஸ்ட் ரோல் தான் பிளே பண்றாரு. கடலூர் ஜெயில்னு காட்டிட்டாரு. இல்ல, ஒரு விஷயம் அங்க வந்து இருக்கிற விஷயங்கள் எதுவுமே இங்க கேரி ஆகாது, எக்ஸப்ட் கலைவாணர் மற்றும் இவரு பாகவதருடைய அவங்களுடைய உணர்வுகள் இருக்குல்ல, ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவருடைய உள்ளுணர்வு இருக்குல்ல, அந்த சிந்தனை ஃப்ளோ என்ன இருக்கும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப, அந்த எமோஷன்ஸ் இங்க கேரியா இருக்குமே தவிர அதுல இருக்கிற எந்த விஷயமும் இங்க வேற கேரியா இருக்காது. அதே மாதிரி குற்றம் சுமந்தப்பட்டவர்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பத்தி பேசியிருப்போம் நம்ம. அவ்வளவுதானே தவிர அங்க இருக்கிற இன்ஸ்டன்ஸ் எதுவுமே இங்க கேரி ஆகாது. அதோட பீரியட் 44 சம்திங், இது வந்து 72 69 வந்து 72 நடக்கிற கதை. மேஜர் போர்ஷன் 72ஆம் தேதி மார்னிங், அக்டோபர் 17ஆம் தேதி காலையில நடக்கிற கதை. அது ஏற்கனவே ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் பதவி இருக்கிறது இல்ல, இது கட்சி தனி கட்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு மிட் நைட்ல, அந்த ஏர்லி மார்னிங்ல நடக்கிற ஒரு கதையா தான் நான் பேசியிருக்கேன் இதுல. மத்தபடி வந்து அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் அந்த எமோஷன்ஸ் கேரி ஆயிருக்கிறத தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் கிரைம் த்ரில்லர்ஸோ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸோ இப்போ வந்து ஓடிடி அப்ரோச்சஸ் தான் சார் இருக்கு. காம்ப்ரமைசஸ் பண்ண தேவையில்லை, தியேட்டர் காம்ப்ரமைஸ். ஆமா. சோ உங்களுக்கு தியேட்டருக்கான விஷயங்கள் எதுக்கு சார் தேவைப்பட்டது? இது என்னால அப்படி பார்க்கவே முடியல. ஓடிடி ஒண்ணு இது ஒண்ணுன்னு அப்படி பார்க்க முடியல. காம்ப்ரமைஸ் அன்காம்ப்ரமைஸ் அது வந்து கரெக்டான வார்த்தைன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தை வந்து இந்த கருத்துக்களை இந்த படத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன். அதுல வந்து இது வந்து எல்லாருக்குமான படமான்னு கேட்டா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். இப்ப ஈவன் சர்டிபிகேட் பண்றப்போட UA 13+ தானே கொடுக்குறாங்க. சோ எல்லாருக்கும் இந்த படத்துக்கும் அதான் சர்டிபிகேட், எல்லாருக்கான படம் அப்படின்னு தான் பாக்குறேன் நானு. இதுல இந்த படத்துல வர்ற எங்கேஜிங்கான விஷயம், அதாவது என்டர்டைன்மெண்ட்னு சொல்லுவோம்ல, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும், இந்த படத்துல விவாதிக்கப்பட்ட விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து கவனம் இருக்குது, உங்க கவனத்தை பெறுதுன்ற விஷயம் தான் நான் பாக்குறேன் இதுல. அதை தவிர என்னால வந்து ஓடிடி கண்டென்ட், தியேட்டர் கண்டென்ட் செப்பரேட்டா பார்க்க முடியல. அதுதான் நான் திரும்ப கேட்டு இருக்கேன். சிறை வந்து என்ன கண்டென்ட், விடுதலை வந்து என்ன கண்டென்ட், எல்லாமே வந்து ஒரு இன்டென்ஸான படங்கள் தான். ஆனா அதை கூட மக்கள் பார்த்தாங்கல்ல. சோ ரெகுலரா ஒரு விஷயம் வந்து கிளியருங்க, ரெகுலரான கண்டென்ட் பார்க்க மக்களை இனிமேட்டு ஏமாற்ற முடியாது. தட் இஸ் ஃபார் ஷோர். நம்ம சொல்லப்படாத கதைகள் தான் வந்து நிறைய பேசப்படும்ன்றது என்னுடைய கருத்து. நாங்க இவ்வளவு வருஷமா ஜேர்னலிஸ்ட் பாண்டே சார், அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த பேசும் சொற்றோட விதம், அதெல்லாம் நாங்க ஒரு மாதிரி பார்த்துருவோம் சார். ஒரு பதில் சொல்லுவாங்க, அதுல குறுக்க ஒரு கேள்வி கேட்கறது, அவர் கேள்வி கேட்கிற அந்த துணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அது அப்படியே ஆக்டரா மாறுறப்போ டப்பிங்ல சில ரிஸ்க்குகள் இருக்கும்ல சார். நம்மளோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து நம்மளோட ஸ்லாங் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸ்பாட்ல ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு டப்பிங்ல ஒரு மாதிரி இருக்கும். விச் ஒன் ரிஸ்க் டு யூ சார்? எனக்கு வந்து இந்த சமாச்சாரமே தெரியாது. நம்ம வந்து ஸ்பான்டேனியஸா பேசி பல நாட்கள் தான். ஆமா. சோ இது ஸ்கிரிப்டடா நீங்க பேசணுங்கிறதே முதல்ல சேலஞ்ச். கண்டிப்பா சார். அதுவே எனக்கு வந்து பெரிய ஒரு சிறைப்படுத்துற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஏன்னா நான் வந்து எக்ஸ்டெம்பராவே பேசி பழகுவேன். ஆனா இந்த படத்துக்கு கதைக்கு சில வசனங்கள், சில குறிப்பிட்ட வார்த்தைகள், அது குறிப்பிட்ட டைமென்ஷன்ல டெலிவரி பண்ணணும். இது வந்து மீட்டர் எல்லாமே வந்து அது மீட்டர் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து டிராமாவை வந்து வெளியே கொண்டு வந்து எமோஷனை கொண்டு வந்து சேர்க்கணும். உங்களுக்கு நான் நல்லா நடிச்சிருக்கேங்கிற ஏன்ட்ட மட்டும் பார்த்தாது, கேமராமேன் சரியான ஆங்கிள் காட்டணும், அதை மியூசிக் டைரக்டர் அதை எலிவேட் பண்ணி வைக்கணும், லைட்டிங் ஒழுங்கு 150 விஷயம் சேர்ந்தா தான் நான் நடிச்சேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். அப்ப இது ஒரு பெரிய டீம் ஒர்க் ஓடிக்கும் போது எனக்கு வந்து அவங்க சொன்னதை செய்வோம் அந்த இடத்துல நினைக்கிறேன். நான் வந்து இது எனக்கு ஒரு சேலஞ்சுனா நடிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா நீங்க ஒரு வேற ஒரு கேரக்டரா
உருமாறி நடிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா. அந்த உள் வாங்கணும் அதை, அந்த எமோஷன். நான் வந்து டயலாக்ல சொல்லும் போது படத்துல அவருடைய கேரக்டர் வந்து அறிவுமதி, அறிவுன்னு சொல்லுவோம். சரிங்க. அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து வெற்றி. ஆமா. ரெண்டுமே தமிழ் பேரு. நான் பாதி டயலாக் வந்து வெற்றி இப்படி சண்டை விடுவேன். சார் வந்து இல்லவா அது வெற்றி கிடையாது, அறிவு. ஐயோ அறிவுலாம் போச்சு எனக்கு அப்படின்னு. சோ அந்த அந்த இந்த இது பெரிய சேலஞ்ச் நமக்கு வந்து. ஏன்னா அது ரெண்டுமே நிறைய கனெக்ட் ஆகிட்டே போகும். நம்ம வந்து ஒரு இடத்துல கண்டென்ட் உள் வாங்கியிருப்போம், டயலாக்ல விட்டுருவோம், டயலாக் உள் வாங்கியிருப்போம், நடிப்புல விட்டுருவோம். இது மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கும். அது மீட்டடு தான். அதை வந்து சார் வந்து பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வாங்கினாரு. அதை அப்படியே நீங்க வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரி நீங்க டப்பிங்ல கொடுக்கணும். நீங்க தனிவா நீங்க லிப் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். சாரை பொறுத்தவரைக்கும் நான் வேற ஒரு படங்கள்ல பண்ணேன். சில படங்கள்ல வந்து நான் சொன்ன டயலாக்கே வேற, டப்பிங்ல பண்ண டயலாக்கே வேற. ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்து வேற ஒரு விஷயம் பண்ணணும்னு டைரக்டர் எதிர்பார்க்கறாங்க. சோ இதை உங்க ஷோல்டர்ல வச்சிடுறேன், உங்களுக்கு வச்சிருக்கேன், சஜஸ்ட்ல வச்சிருக்கேன் இது பண்ணாங்க. சார் வந்து எல்லாமே பிக்சட். நீங்க வந்து ஒரு பிள்ளையார் சொல்லில இருந்து ஒரு முற்றுப்புல இருந்து ஒரு கமா வரைக்கும் நீங்க மாத்த முடியாது. எல்லாமே. அதனால அங்க என்ன சொல்லணுமோ அதான் சொல்றேன். அதை டெலிவரி பண்றதுல நீங்க பெர்ஃபார்மன்ஸா நீங்க பார்க்கும்போது ஒரு ஃப்ரேமுக்குள்ள நீங்க நடிக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்க ஆடியோல நடிக்கணும். அவ்வளவுதான். அந்த எமோஷனை கொண்டு வரணும். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து ஒரு பேஸ் வந்து கொடுக்கணும்னா இந்த இடத்துல என்ன அவர் என்ன பண்ணிருக்காரு, அது அந்த இது. அப்ப அது ஏற்கனவே உள்ளதை நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்ல டைரக்டர் சொல்லுவாரு, இது சார் இன்னும் கொஞ்சம் லவுடரா கொடுங்க, இன்னும் கொஞ்சம் சட்டலா கொடுங்க. சில விஷயங்கள் ஆடியோ இன்ஜினியரே மாத்துவாரு. நீங்க ஒன்றும் பெரிய விஷயம் பண்ண வேண்டியது, அவரே மாத்திடுவாரு. சில விஷயங்கள் நீங்க டெலிவரி கொடுக்கணும். இதெல்லாம் டெக்னிக்கலா நான் வந்து பழகுறேன். நான் வந்து இது வந்து ஓகே இப்படி இருக்கா அப்படின்னா நான் ரொம்ப வியக்கிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. ஆக்சுவலா ஆக்டர் பாண்டே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சார். அதுதான் ஆக்சுவலா நான் அந்த விஷயத்துக்காக தான் ஒரு ஹெனான்ஸான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சினிமாவை வந்து க்ளோஸ்அப்ல கதை சொல்றது, நரேஷன் வந்து ரொம்ப வந்து சேலஞ்சிங்கான விஷயம், தைரியமான விஷயமா பார்க்குறோம். இன்னைக்கு க்ளோஸ்அப்ல கதை சொல்ற படங்கள் எவ்வளவு படங்கள்ன்றது பாருங்க. நம்ம நிறைய அப்படியே கொஞ்சம் சீனரிஸ் வைடு கீடு வச்சு மேனேஜ் பண்றோம் சில வாட்டி. பிளஸ் நம்ம அதை நினைக்கிறோம். நீங்க இன்னைக்கும் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பெரிய பெரிய படங்கள் பார்த்தா 75% ஆஃப் த ஃபிலிம்ஸ் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ் அப்ல மிட் ரேஞ்ச் தான் இருக்கும். இன்னைக்கும் நம்ம வந்து இயற்கையையும் சீனரிஸையும் காமிக்கிறது வந்து பிரம்மாண்டம் நினைச்சுட்டு இருக்கிறோம். பட் ஒரு இன்டென்ஸான கதையை வந்து க்ளோஸ் அப்ல கதை சொல்றது தைரியம் வேணும். அதுக்கு வந்து உங்க ஆக்டர் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல ஆக்டரா இருக்கணும். இந்த படம் வந்து 95% க்ளோஸ் அப்ல சொல்லப்பட்ட கதை. 95% நான் அவ்வளவு சேலஞ்சிங்காக சொல்லுவேன். அது காரணம் வந்து எனக்கு ஆக்டர் ரங்கராஜ் பாண்டேன்ற ஆக்டர் மேல இருந்த நம்பிக்கை, வெற்றின்ற ஆக்டர் மேல, பிரிகிடா, லிசி ஆண்டனி எல்லா ஆக்டர் மேல இருந்த நம்பிக்கை தானே தவிர இந்த படம் வந்து க்ளோஸ் அப்ல சொல்றப்படுற ஒரு கதை. நீங்க அவங்களோட நடிப்பெல்லாம் நீங்க பாப்பீங்க. நான் வந்து மானிட்டர் பாக்குற பழக்கம் இல்லை. நான் அவ்வளவு பெரிய ஆளான்னு ஆகல. அதனால நான் வந்து எப்பவுமே ஓரமா தான் உட்காந்துருப்பேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்க மாட்டேன். டைரக்டர் ஷார்ட் ஓகே சொன்னாரா ஓகே. ஆனா நான் வந்து கண்ணால பார்த்தேன், மானிட்டர்ல இல்ல, கண்ணால பார்த்தேன். அவங்க வந்து லிசியோட ஆக்ஷனோ வெற்றி சாரோட ஆக்ஷனோ வந்து பிரம்மாண்டம், மாஸ். அவன் வந்து பின்னி எங்க அண்ணன் சுப்பிரமணிய சிவா பிரிச்சிருப்பாரு. நீங்க வந்து அது வந்து அது ஒரு வேற இன்ட்ரெஸ்டிங்கான ரோலு. எல்லாருடைய இன்வால்மெண்ட் அதை தான் நான் என்ன சொல்றேன், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுல நான் வந்து இந்த ஹோல் கான்ட்ரிபியூஷன் வந்து நான் டைரக்டர் கொடுப்பேன். இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே சார் அதிகமாக வந்து ஒரு பக்கம் வெற்றி, பிரிகிடா, சுப்பிரமணியம் சொல்லி லிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம்னு ஒரு பக்கம் தான் கொன்றால் பாவம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஃபிலிம் கொடுத்த டைரக்டரோட படம். ஆனா அதெல்லாம் தாண்டி ரங்கராஜ் சார் பாண்டே படம் சொல்லி ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் எது தொட்டாலும் அதுக்காக தான் நாங்க கூப்பிடுறோம். அப்படிலாம் கிடையாது. இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு நான் ஒரு அணிலா பயன்பட்டுட்டேன்னா தட் வில் பி கிரேட். படம் வந்து ரங்கராஜ் பாண்டே படம் கிடையாது. படம் வந்து வெற்றி சார் படமும் கிடையாது. படம் வந்து தயாள் பத்மநாபன் படம். அது நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கொன்றால் பாவம் ஒரு படம், இதுவும் ஒரு படம். ரொம்ப கிளியரா நீங்க வந்து ஒரு பெரிய பழைய சர்ச்சை ஒன்று வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது இந்தியன் படம் அப்படின்னு வந்து ஒரு படம் போது கமல் சார் பண்றாரு. அது வந்து சங்கர் சார் டைரக்ஷன். அப்போ வந்து என்ன பேருன்னா இது கமல் படமா சங்கர் படமான்னு. அப்போ வந்து ரொம்ப நாள் சொன்னாங்க சங்கர் டைரக்ஷன்ல கமல் நடிக்கிற படம் அப்படின்னு. கமல் சாருக்கே அப்போ நம்மெல்லாம் வந்து வெறும் அணில், அதுல வந்து ரோலே கிடையாது. இது முழுக்க முழுக்க டைரக்டருடைய படம், அவருடைய தாட், அவருடைய விஷயம். அதுல எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு நான் வந்து என்னுடைய பேர் எங்கேயா பயன்படுத்தினா அது பெரிய பரம சந்தோஷம். பட் நான் வந்து என்னுடைய ரோல்னால என்னுடைய கான்ட்ரிபியூஷனால அந்த படம் பொழைக்குன்னு நினைக்கல. அந்த படம் அதோடைய குவாலிட்டினாலேயே பொழைக்கும். அது வந்து அதுவே சர்வே பண்றதுக்கான உள்ள ஸ்டஃப் அந்த படத்துக்கே இருக்கு. நான் பார்த்தனாங்கிற முறையில் சொல்றேன். உள்ள நான் பார்த்திருக்கேன். அது அவங்களுடைய எல்லாருடைய நடிப்பு, தர்புகா சிவா சாருடைய மியூசிக், அது வந்து அண்ட் டைரக்டர் சார் வந்து 3 பாட்டு படத்துல வச்சிருக்காரு. ஒரு பாட்டு பாரதிதாசன் எழுதுனது, ஒரு பாட்டு பாரதியார் எழுதுனது, ஒரு பாட்டு இந்த 2 கவிஞரோட பெரிய கவிஞர் எழுதுனது, எழுதுனது. அது அந்த 3க்குமே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா. நீங்க பாரதியார் பாட்டுக்கெல்லாம் வந்து மியூசிக் பண்றது ரொம்ப கஷ்டம். வந்து ராஜா சார் பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பாரு. ராஜா சாருக்கு அடுத்து இவர் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப சூத்திங்கா இருக்கும், ரொம்ப மெலோடியஸா, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா, கன்வின்சிங்கா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோலுமே அதுல ஃப்ரேம் கேமராமேன் சார் வந்து ஒரு ஸ்டால்வார்ட் ஆஃப்டர் பெரிய பிரேக் அப்புறம் வந்து அவர் எடுத்து பண்றாரு.
அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நான் வந்து நீங்க ஸ்கிரீன்ல நான் நல்லா பண்ணிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா இவருக்கு கொடுத்தப்போ மிச்சம் மீதி கூட நீங்க கேமராமேன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரேம் வந்து பியூட்டிஃபுல்லா. ஸோ எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் அந்த படத்துல பாக்குறேன். இது ரங்கராஜ் பாண்டேவுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு அணில், அங்கே வந்து ஒரு பெரிய அணில் படையே இருக்கு. சார் டு யூ ஹேவ் எனி கோல் சார்? அதாவது அஸ் ஆக்டரா ஒரு பக்கம் வந்து அட்வொகேட் பண்ணிட்டீங்க, இன்னொன்று போலீஸ் பண்ணிட்டீங்க, நம்மளுக்கு இந்த ரோல் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது சார் ஒரு ஆக்டரா? எனக்கு அப்படி எந்த ஆம்பிஷனும் இருந்ததும் இல்லை, இப்போ இனிமேல் இருப்பதில்லை. டைரக்டர்கள் ஓகே பண்ணக்கூடிய கேரக்டர் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் நடிச்சு முடிச்ச பிறகு டைரக்டர் வந்து ஷார்ட் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அதுதான் அவார்டு ரிவார்டு. எனக்கு அது தவிர வேற ஒன்றுமே இல்லை. நான் இந்த கேரக்டர் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஜேர்னலிஸ்டாக பண்ண மாட்டேன், அதில் நான் கிளியராக இருக்கேன். ஏன்னா அதனுடைய கேரக்டர், அது வந்து என்னுடைய நடிப்பு கிடையாது, அது வந்து என்னுடைய லைஃப், பிரெட் அண்ட் பட்டர், சோறு கஞ்சி, எனக்கு எல்லாமே அதுதான். அது வந்து பண்ணா ஒரு தப்பான லுக் கொடுத்துடக்கூடாது அப்படின்னா அதில் பேசுறதுலாம் நீங்கள் பொருத்தி பார்ப்பீங்க. இப்போ எல்லாருமே பேசுறாங்க ஐடியாலஜிக்கு அவர் வேற இவர், அந்த விஷயமே அவர் நினைக்கிறேன். கேரக்டரா டைரக்டர் எந்த கேரக்டர் போதும்னு நினைக்கிறாரோ அதை நான் பண்ண ரெடியாக இருக்கேன் சார். இப்போ ஒரு படமும் ஒரு நடிகருக்கு ஏதோ ஒரு டிராவல், அதுலேருந்து நம்ம ஏதோ ஒன்று கற்றுப்போம் அப்படின்ற பட்சத்தில் காவல்துறை பற்றி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட், ஜேர்னலிஸ்டாக இத்தனை வருஷம் நீங்கள் ஃபேஸ் பண்ண இன்டர்வியூஸ், படித்த எவ்வளோ ஸ்டோரிஸ், எவ்வளோ புக்ஸ், நாவல்ஸ் அப்படின்றதுல காவல்துறை பற்றின ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். இந்த படம் கடந்து வந்ததுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் இருக்குது, இப்படிப்பட்ட ரியாலிட்டியில் ஆப்ட் ஆகணுங்கிற சேலஞ்சஸ் எதுனா காவல்துறை பற்றி? எனக்கு ரெண்டை பற்றி உண்மையும் தெரியும். ஒன்று திரை அப்படிங்கிறது தெரியும், இன்னொன்று தரை அப்படிங்கிறது தெரியும். இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஜெயிலர் கேரக்டரில் வரேன். ஜெயிலர் கேரக்டர் அந்த படத்துக்கு என்ன தேவையோ, அந்த கதை அம்சத்துக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறார், அது வேறு. ரியல் லைஃப் போலீஸோடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு ரொம்ப தெரியும். என்னுடைய ஃபேமிலிலேயே போலீஸ் இருக்காங்க. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் வந்து போலீஸ் ஆஃபீஸர். அண்ட் ஐ ஹாவ் கிரேட் ரிகார்ட் வித் ஆல் த போலீஸ் ஆஃபீஸர். அது ரிகார்ட்லெஸ் இவர் அவருங்கிறதே இல்லை. போலீஸுங்கிறதே ஒரு பெரிய தியாகம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு சர்வீஸ். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஜாப்னு சொல்ல மாட்டோம். போலீஸா வேலை பார்க்குறாங்க, போலீஸா சர்வீஸ் பண்றோம். அது போலீஸுங்கிறதே ஒரு சர்வீஸ் தான். இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு தான் அதுக்கு பேரு. ஸோ அது வந்து அது வேற ஒரு பெரிய தியாகமான பண்ணல. அது எனக்கு எப்பயுமே பெரிய ரிகார்டு உண்டு. அது டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பேருக்கு தெரியும். சார் இப்போ அதே கேள்வி டேரக்டர் சார் கிட்டே இருக்கும். உங்களோட கொன்றால் பாவம்லேயே பார்த்தீங்கன்னா கவிதா பாரதி சார், அதே நேரம் பார்த்தீங்கன்னா தங்குதுரை இந்த கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. அவர் பல இடங்களில் காமெடி ரோல்ஸ் பிளே பண்றவர். அதில் ஒரு கான்ஸ்டேபிளா ஒரு ஏட்டா ஒரு கேரக்டர் பிளே பண்றாரு. அதுக்கு மேலே டைட் கேரக்டர் வந்து கவிதா பாரதி சார் ஒரு பக்கம் வந்து பிளே பண்றாரு. உங்களோட பார்வையில் காவல்துறை அப்படிங்கிறது பொசிஷன் பையா அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுதா, இல்லைனா பீரியாட்ரிக், இல்லைனா இப்போ இருக்கிற காவல்துறை யார் எடுத்தாலும் சரி அவங்க அதிகாரத்துவம் பக்கம் இருக்கான்னு நினைப்பீங்களா, இல்லை வந்து அவங்க வந்து மனசாட்சிப்படி நடக்கிறான்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சிப்படி தான் நடக்கணும். மனசாட்சிப்படி சட்டப்படி தான் நடக்கணும். சட்டம் நீதினு அது படி தான் நடக்கணும். நான் என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, இன்னைக்கு இந்த போலீஸ் துறைன்றது வந்து ரொம்ப சரியா நடந்துட்டாலே குற்றங்கள் பயங்கரமா தவிர்க்கப்பட்டுடும். சமுதாயம் வந்து வேற லெவல்ல இருக்கணும்னு நம்புறேன். பட் அங்க இருக்கிற கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அதிகார மையத்தோட சேர்ந்து பண்ற விஷயங்கள் ஆகட்டும், இல்ல பணத்துக்காக பண்றது, இதுக்கு நடுவில் நல்ல நல்ல போலீஸ் ஆபீசர்ஸும் இருக்காங்க. எனக்கு இதுதான் என் பாலிசி, இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்ற நேர்மையான போலீஸ் அதிகாரிகளுக்கு நடுவுல இந்த பக்கம் லஞ்சம் லாவணியம் இப்படி போற ஒரு குரூப், இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகளோட போற குரூப், இப்படின்னு 3 வகையை பிரிஞ்சு இருக்கு தெரியுங்களா. இவங்க எல்லாம் சேர்ந்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணாலே சமுதாயத்துல பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு நம்புற ஆள் நான். பட் அது இல்லையே. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் போலீஸ்க்கு வந்து இந்த சமுதாயத்தை திருத்துற, நான் ஒரு ரொம்ப சிம்பிளா கேட்கிறேனே, ஒரு 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 மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடுறப்ப மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து நடக்குது இல்ல, எதுவா இருந்தாலும் சரி, அப்போஸ் பண்ண எங்களுக்கு இது வேணாம் அப்படின்றப்ப அது வேணாம் இல்ல. அதே மாதிரி போலீஸ் என்ற ஒரு சமூகமே ஒன்று சேர்ந்து நாங்க ஒரு பக்கம் நியாயத்தோட பக்கம் தான், நாங்க அதிகார வர்க்கத்துக்கும் அரசியலுக்கும் நாங்க வந்து கட்டுப்பட மாட்டோம்னு ஒண்ணு வந்தாலே அதுவே பெரிய மாற்றம் தானே. அப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் வந்தாலே சமுதாயம் வேற லெவலுக்கு போயிடும். இப்போ இது மாதிரியான ஐடியாலஜியோட இருக்கிற நீங்க வந்து ஒரு பக்கம் கொன்றால் பாவம் எடுத்தீங்க. நம்ம வந்து டிபேட்லேயே பேசுறப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இதோட கன்னடா வெர்ஷன் பயங்கர பீக், ஆனா தமிழ்ல இது கொஞ்சம் பீக் இல்லைன்றத வருத்தப்பட்டீங்க. ஏன்னா கமர்ஷியல் குறைஞ்சது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்போ ஒரு படத்தை கமர்ஷியல் எலிவேட் பண்ண போறீங்க, 2வது படம் வந்து மறுபடியும் பண்றப்போ இதுல கமர்ஷியல் எலிவேஷன் என்ன சார்? கமர்ஷியல் வந்து இதுல வந்து கொன்றால் பாவத்தை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. காதல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொன்றால் பாவத்திலும் காதல் இருந்துச்சு, அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னொன்னு மதர் சென்டிமெண்ட் என்ற விஷயம். இன்னொன்னு வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து ஒரு கதையை சொல்றதுக்காக கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்திருக்கேன். சரிங்க சார். அந்த லொகேஷனை விட்டு மொனாட்டமஸ் கட் பண்ணுன்றதுக்காக வெளியில போயிட்டு வந்து அதாவது 69ல இருந்து அவருடைய கதை ஸ்டார்ட் ஆகும். 72ல நடக்கிற கதைக்கு நடுவுல 69. அது இல்லாம 2012ல ஒரு கதை நடக்கும். அதையும் இதையும் கம்பைன் பண்ணுவோம். 2012ல நடக்கிற கதையும் 1972ல நடக்கிற கதையும் எடுத்துட்டு வந்து ஒரு கோட்ல சேர்ப்போம். அதுதான் இந்த படம். ஆக்சுவலா அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அங்கே 69ல இருக்கிற 72ல இருக்கிற ஒரு கேரக்டர் எடுத்துட்டு வந்து 2012ல வச்சு ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஒரு கமர்ஷியலான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இது ஓவரால் பேக்கேஜாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து ஒரு நீங்க வந்து இது ஒரு மசாலா படம் நீங்க சொன்னீங்கன்னா சொல்லிக்கலாம். அது வந்து அதுல ஒன்றும் குழப்பமே இல்லை. இதுல வந்து பாட்டு இருக்கு, மியூசிக் இருக்கு, லவ் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, மதர் சென்டிமெண்ட் இருக்குது,
சீரியஸ் Comedy இருக்கு. காமெடி எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு மிக்சர் தான். இந்த டைட்டில் வந்து ஹூக் பண்ணி கொண்டு வரும். இது வந்து பீரியாடிக்கல் ஃபிலிம். அதற்காக வந்து இது வந்து வேற ஒரு பாகுபலியை நீங்க என்ன சொல்வீங்க, கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா இல்ல சொல்றீங்களா இல்லையா? கமர்ஷியல் அது ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் தானே, ஆமா, அதே ஆமா. போய் உள்ளதானே. அதே மாதிரி தான் இது. உங்களுக்கு வந்து இந்த படத்துல உங்களுக்கு கமர்ஷியலா நீங்க தியேட்டர்ல வந்து பாக்குறதுக்கான எல்லா எலிமெண்ட் இருக்கும். கேரண்டியா நீங்க வெளியே போய் பார்க்கும்போது ஏதோ தத்துவம் சொன்னாங்களே என்ன அப்படின்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணல. படத்துக்கு படமாவே ரொம்ப பட் நல்லது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். எப்படி கொண்டாடுவோம் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுச்சோ அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும் எண்ட்ல. சோ அது நீங்க வேணும்னே இன்டென்ஸா வைக்கிறீங்களா? அப்படி இல்ல, என்னோட கதையில அது அதை பேஸ் பண்ணி இருக்கு. எல்லா படத்துலயும் வந்து எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு கதை எழுதுறப்போ எனக்கு எடுத்தோன்னே கிடைக்கிறதே கிளைமேக்ஸ். தாக்கம் ஏற்படுத்தலன்னா கதை எழுத வேண்டியதே இல்லையா? அது நான் உங்கள்ட்ட கேட்கணும் சார். நீங்க நீங்க வந்து அக்ரி பண்றீங்களா சார்? அதுல எனக்கு சீங்க பாருங்க, ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து ஒரு ஸ்டோரி டெல்லரா, ஒரு கதாசிரியரா, ஒரு இயக்குனரா அவர் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண விரும்புறாரு. அதான ஒரு வேலை. ஆமா. அப்ப நீங்க வந்து இடையில நீங்க 4 ஜோக் வச்சுக்கோங்க, 2 ஃபைட் வச்சுக்கோங்க, 2 ரேப் சீன் வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க டேக் அவேன்னு ஒண்ணு சொல்லணும்ல, நீ என்ன எடுத்து போற, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு டைரக்டரா அவருக்கு வந்து அதுல ஒவ்வொரு படத்தையும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வர்றாரு. அதனால தான் இஸ் சோசியலி ரிவார்டட் அவார்டட். அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அப்ப அதுதானே செய்யணும். அது நீங்க வந்து வெறும்ன பொழுது சினிமா வந்து நிச்சயமாக பொழுதுபோக்கு அம்சம். வெறும் பொழுதுபோக்கு அம்சம் மட்டுமே கிடையாது. அந்த பொழுது போக்குது மட்டும் இல்லாம பொழுது ஆக்குறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அதாவது 3 மணி நேரம் வந்தேன் நல்ல. இப்ப நீங்க வந்து பொன்னியின் செல்வன் படம் பாக்குறீங்க. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு வரலாற்று புதினம், ஒரு வரலாறு. அதுல ஒரு கதை. நீங்க இப்ப ஆழ்வார்க்கடியான் வந்து ஒரிஜினல் ஸ்டோரியில கிடையாது. நந்தினின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சான்னு தெரியாது உங்களுக்கு. அப்ப 2 கேரக்டரை உள்ள பூத்தி ஒரு கதையை வந்து கொண்டு அது ஆதித்த கரிகாலனோட மரணம் வந்து உண்மை. அத மாதிரி உண்மையை சமந்து கொண்டு போகும்போது அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதனால தான் அது வந்து 60-70 வருஷமா அந்த கதை இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அத மாதிரியான இம்பாக்ட் கொண்டு வரதான் தயாள் பத்மநாபன் சாரோட ஸ்டைல். அவர் வந்து நான் வெறும் வர்றேன், ஒரு மசாலா பண்ணிட்டு போறேன், 2 பேர் இருந்தாங்க, ஆடினாங்க, ஓடினாங்க, தேடினாங்க அப்படிங்கிறது இல்லாம அதுல ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணுவோம். இப்போ கொண்டல்பம் படத்தை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் தெலுங்குல பண்ண தமிழ்ல பண்ணப்ப இன்னைக்கு இந்த படம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு, கன்னடத்துல பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு வந்து சார் நான் வந்து 2 நாள் தூங்கல சார் படத்தை பார்த்துட்டு அப்படின்னுவாங்க. அன்னைக்கு அந்த இன்டர்வியூ நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணப்போ கூட நிறைய பேர் அந்த பப்ளிக்ல இருந்து அதான் சொன்னாங்க, தூக்கம் வரல எனக்கு அந்த படத்தை பார்த்துட்டு. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு, என்னால வந்து அது ஸ்லீப்லெஸ், என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத. எனக்கு வந்து அது மாதிரியான விஷயங்கள் தான் கேரி. இப்போ நான் வந்து பயங்கரமா படம் பார்க்கறாள், தமிழ் படம் எதுவாக இருந்தாலும் தியேட்டர்ல போய் பார்த்துருவேன். உங்களோட அதிகமா பார்ப்போம். அது கூட சேலஞ்ச் பண்ணி சொல்லிடுறேன். நைட்ல படம் பார்க்கறது என் தொழில் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த வாரம் 3 படம் பார்க்கறேன். பட் என்னால அங்கீகாரம் படத்தை மட்டும்தான் எழுத முடியுது என்னால. மற்ற படத்தை பத்தி நான் சொல்ல விரும்பல. நான் சொல்றேன், நான் மற்ற படத்துல அங்கீகாரம் படத்தை பத்தி நான் எழுதுறேன். நானுன்னா எனக்கு அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. நீங்க என்ன கேரி பண்ணிட்டு போறீங்க வெளியிலன்றதுல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அந்த படம் தான் ரொம்ப லாங் ரனுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தானே ஒரு மகேந்திரன் சார் படத்தை இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம், ஸ்ரீதர் சார் படத்தை இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்போ வாட் யூ டேக் அவே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ இந்த படம் ட்ரெய்லர் பாக்குறப்போ லிட்டரலி எல்லாருக்குமான கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, இது ஒரு காவல்துறைக்கும் இல்லைன்னா அரசாங்கத்துக்கும், இன்னொரு பக்கம் தவறு செய்யாத ஒரு குற்றவாளிக்கும் இருக்கக்கூடிய ஒரு கதைன்ற மாதிரி டிராவல் ஆகுது. இப்போ மக்கள் வந்து இதுல ஒரு கில்ட்டா ஏதோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்களோட பார்வை சொசைட்டில என்ன மாறும் நம்புறீங்களா சார்? ஒரு காவல்துறை மேல நீங்க வந்து எக்ஸாக்டா அந்த கதை வந்து அப்படி இல்ல. தவறு செய்தவர் செய்யாதவர் அதெல்லாம் நீங்க படம் பார்த்தா சில விஷயங்களை வந்து டைரக்டரே பாதி கதையை சொல்லிடுவாரு. அவர் ஓப்பனிங்லேயே கிளைமாக்ஸ் முடிச்சுட்டு தான் கதையை சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் சீன்லேயே கிளைமாக்ஸ் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் உள்ள போய் நிப்பாரு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஆனா என்ன அதுல இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்கு. நம்ம வந்து இந்த படத்துல ஒரு தீர்வை சொல்லல, ஒரு தீர்ப்பை எழுதல. நாம வந்து இந்த படத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றோம். அதுவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல, சாரோட மெக்னானிமிட்டி 2 பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. அப்ப 2யுமே டிபேட் பாயிண்டா எடுத்துட்டு பாக்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான். ஒரு நம்ம விருமாண்டி படத்துல வந்து கமல் சார் வந்து ஒரு வழியா கதை சொல்லிட்டே போவாரு, ஆப்போசிட் கேரக்டர் வந்து வேற மாதிரி ஒரு கதை சொல்லிட்டே போவாரு. அப்ப 2 ஒரே சீனு வேற வேற ஃப்ரேம், ஆக்சுவலா வேற வேற விஷயம் இருக்குது. அதுதான் இந்த படம். ஒரே சீனு 2 டயலாக், 2 கான்செப்ட், 2 ஐடியாலஜி, 2%. நீங்க பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நீங்க பாத்துங்க. அது வந்து he is leaving it to you. சார் உங்களுக்கு ஹோம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? இப்போ நேர்கொண்ட பார்வை பண்ணீங்க அட்வொகேட்ன்றப்போ அதுல இருந்து உங்களோட அந்த கான்வர்சேஷன், அந்த டிபேட்லாம் பாக்குறப்போ ரங்கராஜ் பாண்டேயோட ஒரு ஷோ பாக்குற மாதிரி எங்களுக்கு இருந்தது லிட்டரலி. ஆனா இதுல ஒரு ஹோம் ஒர்க் இருக்குல்ல சார்? அந்த ஹோம் ஒர்க்குங்கிறத ஒரு காப்பா நீங்க சொன்ன மாதிரி ஜெயிலர் ரோல் பண்றீங்க. இதுக்கான பிராக்டிஸ் இல்லைன்னா அதுக்கான விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள் எதனா பண்ணீங்களா சார்? இல்லை, ஹோம் ஒர்க்னு பெருசா பண்ணல. அவங்க சொன்னதை பண்ணாலே எனக்கு போதுமானது. அந்த கேரக்டர்லேயே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன ஏஜ் குரூப், அது எந்த பீரியட் நடக்குது, அவருடைய மைண்ட் செட் என்ன. சார் சொன்ன மாதிரி அவர் அரசாங்கத்துடைய வேலையை செய்யற ஒரு கடமை தவறாத ஒரு ஆஃபீஸர், அவ்வளவுதான்.
அது வந்து இவர் ஹியூமன், அது வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாரு, போறாரு வராரு அப்படின்னு அந்த சிவானந்தம் அந்த பேர் வச்ச உட்பட எல்லாமே அது வந்து என்னதான் வந்து ஐடியாலஜி கவர்மெண்ட் பாலிசின்னு இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் உள்ளவர், ஒரு கடவுள் பக்தி உள்ளவர், அது எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஸோ அந்தந்த இடத்துல ஒரு இடத்துல முறைக்க வேண்டிய இடத்துல முறைக்கிறது, ஒரு விட்டு கொடுக்க வேண்டிய விட்டு அது எல்லாமே அவர் வந்து அங்கேயே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த டயலாக்லையும் சீன்லையும் வச்சிருக்கதை நீங்க டெலிவரி பண்ணா போதும். நீங்க தனியா ஹோம்ஒர்க் பண்றதுக்கு டைரக்டர் எனக்கு வேலை கொடுக்கல. ஆக்சுவலா நீ இப்படி ரெடி ஆயிட்டு வா, நான் சொன்னது செய்யும், அதுதான் ப்ரிப்பரேஷன். அவர் வந்து சொன்னதை நம்ம செஞ்சாலே அது சரியானதா இருந்துச்சு, பெருசா வேற தேவைப்படல. ஓகே சார். சார் ஃபைனலா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு மக்கள் எதுக்காக பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல? ஏன்னா வந்து நம்ம படம் வர்றப்ப இந்த படம் பாருங்க, இதுல அது இருக்குன்னு சொல்லுவோம். அதை தாண்டி இது இம்பாக்ட் கொடுக்குற அளவு என்ன விஷயங்கள் இருக்கு? ஒன்று வந்து உங்களை வந்து எங்கேஜ் பண்ணும். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு கூட உங்களை சிந்திக்க வைக்கும். இந்த 2 விஷயத்துக்காக இந்த படத்தை பார்க்கணும். அப்புறம் சொல்ல மறந்த கதை, சொல்லப்படாத கதை, இதுக்காக லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு பார்க்கப்படாது. சார் பாண்டே சார், உங்களோட இதுல வந்து நிறைய பேருடைய பியூட்டிஃபுல்லான கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்த படத்தை தயாரிக்கலான்னு முடிவெடுத்த திரு சபரீசன் அவர்கள் பின்னாடி தான் சார் படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இடையில வந்து தான் அவங்க வந்து இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேர்றாங்க. டைரக்டருடைய பேக்ரவுண்ட் அது வந்து ஒரு பெரிய, அவரே ஒரு பெரிய பெர்ஃபார்மர். அவர் வந்து ஒரு கதையை வந்து எப்படி கொடுக்கணுங்கிறதுல வந்து கன்னடத்துலையும் தமிழ்லையும் தெலுங்குலையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை ரெஜிஸ்டர் பண்ணவர். நிறைய படங்கள் 20 படங்கள் கிட்ட பண்ணுவாங்க. ப்ளஸ் வெற்றி சார்லேருந்து, பிரிகிடாலேருந்து, லிசிலேருந்து அத்தனை பேருடைய நடிப்பு, சரவணன் சார்லேருந்து, சுமணி சோழன் எல்லாருடைய நடிப்பு, ஆனால் ஏற்கனவே சொன்ன தர்புகா சிவா சாருடைய மியூசிக், அதை வந்து நீங்கள் படத்தில் யூ கேன் ஃபீல். அது வந்து சார் வந்து நாங்கள் இன்னொன்றுமே நீங்கள் கேள்வி கேட்கறது தான் நான் பதில் சொன்னனால நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக நாங்கள் ஷேர் பண்ணலை. வந்து மியூசிக் டைரக்டருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் பார்த்து நீங்கள் வந்து கட்டாயமாக அது ஒரு பேசப்படும். சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு. பிஜிஎம் வந்து பிளேஸ் ஏ மேஜர் ரோல். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பெட் பண்ணும். ஏன்னா அவருடைய தர்புகா சிவா சாருடைய பின்னாடி ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜென்சிக்கான, ஒரு யூத்துக்கான, ஒரு யோயோக்கான, அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரியான இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி சொல்றதுல அது வந்து நிற்குமா, அது கனெக்ட் பண்ண முடியுமான சார் அதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரும் பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் பண்ணார். ஸோ இதில் வந்து எல்லா சைட்லேருந்து வி ஹேவ், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் வி ஹேவ் கிவன் அவர் பெஸ்ட். ஸோ எங்களுடைய சிறப்பை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது படத்தில் ஒரு அவுட்டாக வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படம் பார்த்த நிறைய பேர் தனிப்பட்ட கான்வர்சேஷனில் படம் பார்த்த வேற லேயரில், அது ஃபைனல் வெர்ஷன் இன்னும் வரல, அது வந்து இனிமேல் தான் கொடுக்கும். ஃபைனல் வெர்ஷன் தாண்டி வேற லேயரில் பார்த்தவங்க எல்லாருமே ஒருத்தர் கூட இது வந்து குறை சொல்ல, எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லா ஆஸ்பெக்டையுமே. அப்போ நீங்களும் ஒரு பார்வையாளராக வந்து நிற்கும் போது ஒரு 2.5 மணி நேரம் ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான என்டர்டைன்மெண்ட், நீங்கள் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் நீங்கள் வந்து வெளியில் வரும்போது மனநிறைவோடு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு கம்ப்ளீட் பிக்சராக நான் பார்க்குறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. பேக் டு பேக் இதோட 20th இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ வந்து பாண்டே சார்லாம் வந்து அவர் எனக்கு டீச்சர் மாதிரி, நான் ஸ்டூடெண்ட் மாதிரி. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னன்னா, ப்ரொமோஷன் அப்படிங்கிறப்ப சார் எங்களுக்கு முன்னாடியே வந்து இங்கே இருந்தார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பொதுவாக ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ் போவோம், யாராவது ஒரு ஆள் அதில் லேட்டாக தான் வருவாங்க. எப்போதுமே வந்து சேனல்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் முன்னாடி வந்துட்டோம், சார் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தார். ரொம்ப நன்றி. அது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ஒரு உத்தேகமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ சார். நன்றி.